உடல் சொல்லாத ரகசியங்களை எல்லாம் உங்கள் பாதங்களே சொல்லிவிடும். பாதங்கள் உடலின் சிசிடிவி கேமரா என்று உங்களுக்கு தெரியுமா? ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனால் பிரச்சனை மட்டும் குறையவே மாட்டேங்குதா? கவலையை விடுங்க. உடலில் தற்போது வந்துள்ள பிரச்சனைகளை குணப்படுத்தவும் முடியும். வரப்போகும் நோய்களையும் பாதங்களை வைத்தே துல்லியமாக கண்டறியவும் முடியும். அவை உடலில் வராமல் தடுக்கவும் முடியும். பாத நரம்பியல் சிகிச்சை மற்றும் வர்ம சிகிச்சையின் மூலமாக உடலில் நடக்கும் மாற்றங்களையும் சிகிச்சை முறை பற்றிய விளக்கங்களையும் எளிமையாக விளக்கும் முழுமையான தொகுப்பு உங்கள் பார்வைக்கு இதோ. பாதங்களுக்கு மறைக்க தெரியாதா? உடல் சொல்லும் ரகசியம். உடலில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே சொல்ல தெரியலையா? பரவாயில்லை, உங்கள் பாதங்கள் சொல்லிவிடும். நம் பிரச்சனைகளை சொல்லி சிகிச்சை பெறுவது இன்று வரை நடைமுறை வழக்கமாக உள்ளது. ஆனால் தற்போது புதிய அணுகுமுறைகளும் இருக்கிறது. கால் பாதங்களின் மூலமே உடலின் பிரச்சனைகளை கண்டறிய முடியும். உடலின் தற்போது வந்திருக்கும் நோய்களை மட்டுமல்ல, வரப்போகும் அல்லது உருவாகி கொண்டிருக்கும் பிரச்சனைகளையும் கண்டறிய முடியும். இதில் 2 விதமான அணுகுமுறைகள் உள்ளது. பாதங்களை பார்த்து கூறுவது, பரிசோதித்து உறுதிப்படுத்துவது. பார்க்கும்போதே சில அடையாளங்கள் வெளிப்படையாக தெரியும். அதை வைத்து உடலில் உள்ள பிரச்சனைகளை கூறினால் அப்படித்தான் உள்ளது என்று மறுக்காமல் கூறுவார்கள். தொட்டு பார்ப்பது, அழுத்தம் கொடுப்பது, தடவி பார்ப்பது, இவற்றின் மூலம் உடலின் துல்லியமான நிலையை கண்டறியலாம். பாத சிகிச்சை எடுத்துக்கொண்ட அனுபவம் உங்களுக்கு உண்டா? பாதங்களை பார்த்து உங்கள் பிரச்சனைகளை யாராவது கூறியிருக்கிறார்களா? உடல் மறைப்பதை பாதங்கள் மறைக்காது. பரிசோதனைகள் சொல்லாததையெல்லாம் உங்கள் பாதங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்க்க மாட்டீங்களா? அப்படி என்னதான் சொல்கிறது? பாதங்கள் சொல்லும் அறிகுறிகள் சில. பாத வெடிப்பு. அந்த இடத்தை சார்ந்த உறுப்புகள் அதிகப்படியான உஷ்ணத்தில் இயங்குகிறது என்று பொருள். பாதங்களில் ஆணி. அந்த உறுப்பில் அதிகப்படியான கழிவுகள் சேர்ந்து இருக்கிறது என்பதன் அறிகுறிதான் இது. கால் கட்டை விரல் வெடிப்பு. அதிகப்படியான சிந்தனையும் போதுமான உறக்கமும் இல்லை என்பதையும் உணர்த்தும். பாதங்களில் அதிக ரேகை. அந்த உறுப்பு வருடக்கணக்கில் பலவீனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். மேல் பாதத்தை அழுத்தினால் பள்ளம் வருவது. உடல் நீர்க்கழிவுகளை வெளியேற்றும் பணியில் சிக்கல் உருவாகி உள்ளது என்று பொருள். கெண்டைக்கால் மற்றும் மேல் பாதம் நிறம் வேறுபாடு. சிறுநீரகத்தின் செயல்பாடு குறைந்து இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இவை அனைத்தும் பார்த்தவுடனேயே தெரிந்து கொள்ளும் உடலின் அறிகுறிகள். சிறுநீரக கற்கள் வந்த பிறகு அவை எங்கு உள்ளது, எந்த அளவில் உள்ளது என்பதை பரிசோதனைகள் தெளிவாக காட்டும். ஆனால் சிறுநீரகத்தில் கற்கள் வரப்போவதையும் சிறுநீரகம் பலவீனமாக இருப்பதையும் கண்டறியும் தொழில்நுட்பம் இன்னும் வரவில்லை. கால் பாதம் வந்துள்ள நோய்களையும் வரப்போகும் பிரச்சனைகளையும் உள்ளுறுப்புகளின் பலவீனத்தையும் இயல்பாகவே வெளிப்படுத்தும். உடல் மறைப்பதை பாதங்களே வெளிப்படுத்திவிடும். இதை கவனிக்க தெரிந்தால் மட்டும் போதும். ஆரோக்கியம் என்றும் உங்கள் கையில். எங்களிடம் இப்படித்தான் வருகிறார்கள். மருந்தும் சிகிச்சையும் பலனளிக்காத போது கடைசி வாய்ப்பாகத்தான் எங்களிடம் வருவாங்க. சிகிச்சைக்கு வருபவர்கள் பொதுவாக கூறும் வார்த்தைகள்: பார்க்காத சிகிச்சையும் இல்லை, உண்ணாத மருந்துகளும் இல்லை, செய்யாத பரிசோதனைகளும் இல்லை, ரிப்போர்ட் சொல்லுது எல்லாம் நார்மல் என்று. பிரச்சனை உறைந்த பாடில்லை. குறிப்பாக காரணத்தை கண்டறிய முடியவில்லை. நொந்து போயிருந்த நேரத்தில் உங்கள் சிகிச்சையில் குணமடைந்த ஒருவர் உங்களை பற்றி கூறினார். கடைசி நம்பிக்கையாக இங்கே வந்துள்ளேன் என்பார்கள். பாதங்களை பார்த்து பிரச்சனைகளை கூறியவுடன் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி கேட்கிறேன்: ஏற்கனவே பாத சிகிச்சை செய்துள்ளேன், ஆனால் இதுபோல் யாரும் கூறவில்லையே என்று. நாங்கள் முதலில் கவனிப்பது நோய்களை அல்ல, பிரச்சனை உருவான காரணம் என்ன, இதற்குத்தான் முக்கியத்துவம் தருகிறோம். ஆனால் தான் வேறெங்கும் கிடைக்காத அனுபவத்தை எங்கள் சிகிச்சையில் உணர்கிறார்கள். சிகிச்சைகளும் மாற்றங்களும். 15 வருடமாக தரையில் உட்கார முடியாத ஒருவரை 20 நிமிட சிகிச்சையில் உட்கார வைப்பது என்பது மாயாஜாலம் அல்ல. பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்கும் போது நடக்கும் மாற்றம் இது.
2015 மதுரையில் நடந்த இலவச மருத்துவ முகாமில் என்னிடம் சிகிச்சை பெற்றவருக்கு கிடைத்த அனுபவம் இது. சிறந்த பாத நரம்பியல் மருத்துவர் என்ற விருதும் என்னுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கிடைத்த தருணம் அது. அதன் பிறகு தரையில் உட்கார சிரமப்படுபவர்கள் நூற்றுக்கணக்கான பேரை குணப்படுத்தியுள்ளேன். எங்களின் சிகிச்சை முறையில் உடலில் என்னென்ன மாற்றங்கள் உருவாகும் என்று தெரியுமா? சிகிச்சை முடிந்ததும் தலை முதல் பாதம் வரை படிப்படியாக உடலின் இறுக்கம் தளரும். பாதங்களிலும் மிதமான உஷ்ணமும் காற்றும் வெளியேறுவது போல் ஒரு உணர்வு ஏற்படும். அதன் பிறகு நடக்கச் சொல்வோம். நடக்கும்போது கால் பாதம் தரையில் படுகிறதா என்று சந்தேகப்படும் அளவிற்கு உடல் இலகுவாகும். சிகிச்சைக்கு பின் என்ன மாற்றத்தை உணர்கிறீர்கள் என்று கேட்டால், வரும்போது இருந்த உடல் இப்போது இல்லை என்றுதான் சொல்வார்கள். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் யாராவது பாத சிகிச்சை எடுத்துள்ளீர்களா? இந்த அனுபவங்களை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீர்களா? மாற்றம் இல்லையா? அடுத்த கட்ட சிகிச்சை என்ன? எல்லோருக்கும் சிகிச்சை ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஏன் என்று தெரியுமா? சிகிச்சைக்கு வருபவர்கள் எல்லோரும் ஒரே மனநிலையில் வருவதில்லை. பல இடங்களில் சிகிச்சை பெற்று தீர்வு கிடைக்காத பட்சத்தில் கடைசி முயற்சியாக வருபவர்களின் மனநிலை, இவர் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறார் என்ற எண்ணத்தில் சிகிச்சை பெறும்போது உடலில் நடக்கும் மாற்றங்களை உணர முடியாமல் போகிறது. இது போன்ற சமயங்களில் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் என்னவென்று தெரியுமா? அக்குபஞ்சர் துணையுடன் மனதை சமநிலைக்கு கொண்டு வருவோம். அதன் பிறகு, இப்போது உங்களால் யோசிக்க முடிகிறதா? எதையாவது யோசியுங்கள் என்போம். யோசிக்கவே முடியவில்லை, முயற்சி செய்தாலும் ஏதோ தடை ஏற்படுகிறது என்று கூறுவார்கள். அந்த சமயத்தில் ஒரு முத்திரையை செய்ய சொல்லி ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை தூண்டுவோம். இப்போது சிகிச்சைக்கு பின் உடலில் நடக்கும் மாற்றங்களை உணர ஆரம்பிப்பார்கள். பிரச்சனைக்கு மட்டும் சிகிச்சை எடுப்பது என்பது தொடர்கதையாகவே இருக்கும். காரணத்தை கண்டறிந்து சிகிச்சை பெறுவது நிரந்தர தீர்வாக அமையும். பாதம் வர்மம் ஆரோக்கிய ரகசியம். பாத சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் இணையும் போது உடலில் நடக்கும் அற்புத மாற்றங்கள். இதுவரை யாரும் சொல்லாத ஆரோக்கியத்தின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? பாத சிகிச்சை உடலில் என்ன செய்யும்? உள் உறுப்புகளின் சக்தி ஓட்ட பாதையை சீரமைத்து உடல் முறையாக இயங்க வழிவகுக்கும். பாத சிகிச்சைக்கு பிறகு உடலில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் அடுத்து சக்தியோட்ட பாதையில் தடை உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும். இதை வர்ம சிகிச்சையின் துணையோடு கண்டறிய முடியும். வர்ம சிகிச்சை என்ன செய்யும்? சக்தியோட்ட பாதையை சீரமைப்பதில் வர்ம சிகிச்சை சிறந்து விளங்குகிறது. பாத சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் இணைந்து செயல்படும் போது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இயல்பாய் இயங்க உடலின் பாதையை சீரமைக்கிறது. இதனால் உடலில் உள்ள கழிவுகள் முறையாக வெளியேறும். உடலின் சக்தி தேக்கம் சீரமைக்கப்படும். உள்ளுறுப்புகளுக்கு தடையின்றி சக்தியும் ஆற்றலும் கிடைப்பதால் நோய்கள் குணமடைய துவங்கும். அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள் நிரந்தர தீர்வை நோக்கி நகரும். இதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.